கிராமம் முழுக்க கொட்டி கிடக்கும் தங்கம், அதுவும் நமக்கு பக்கத்திலேயே. ஊர் மக்களுக்கு ஜாக்பாட். ஆரம்ப காலகட்டத்தில் தங்கம் என்றாலே உடனே பலரது நினைவுக்கு வருவது கோலார் தங்க வயல் KGF தான். கிராமப்புறங்களில் ஒருவர் மிகவும் வசதியானவராக இருந்தால் அவர் கோலார் தங்கச் சுரங்கமே வைத்திருக்கிறார் என்று கேலியாக சொல்வது வழக்கம். அதேபோல் இப்பொழுது கர்நாடகாவில் ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் ஒட்டுமொத்த இந்திய சுரங்கத்துறையின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது. ஹாவேரி தாலுகாவில் உள்ள கனசூரு கிராமத்தில் மிகப்பெரிய அளவிலான தங்க தாது படிமங்கள் இருப்பது அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய கண்டுபிடிப்பு அந்த பகுதி மக்களின் பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 27 லட்சம் டன் தாது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பிரபல தொழில்துறை ஆலோசனை நிறுவனமான ஸ்னோடென் மைனிங் இண்டஸ்ட்ரி கன்சல்டன்ட்ஸ் ஒரு கிராமத்தில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு ஒரு முக்கிய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அந்த ஆய்வின்படி கனசூருவில் உள்ள பன்னேகட்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 27 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு ஆக்சைடு மற்றும் சல்பைடு கனிம படிமங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இங்குள்ள ஒரு டன் கனிம தாதுவிலிருந்து தோராயமாக 3.40 கிராம் தங்கம் எடுக்க முடியும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த தாதுக்கள் பன்னேகட்டா பகுதியில் நிலப்பரப்பு சற்று கீழே சுமார் 72 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கின்றன. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால் விலகிய தடை. இந்த கனிம ஆய்வு அறிக்கை வெளியானவுடன் அங்கு தங்க சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதியை டெக்கன் கோல்டு மைனிங் நிறுவனம் கோரியது. ஆனால் அப்போது அமலில் இருந்த சுரங்க சட்டங்களின் சில சிக்கல்கள் காரணமாக இந்த திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. இதனால் பல ஆண்டுகளாக இந்த திட்டம் முடங்கி கிடந்தது. ஆனால் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சுரங்க வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியது. 2015ஆம் ஆண்டுக்கு முந்தைய பழைய சுரங்க உரிம விண்ணப்பங்களுக்கு சாதகமாக வந்துள்ள இந்த தீர்ப்பு கனசூரு கிராமத்தில் தங்க சுரங்க பணிகளை தொடங்குவதற்கான சட்டப்பூர்வமான வழியை எளிதாக்கியுள்ளது. இதனால் சட்ட சிக்கல்கள் ஏதுமின்றி எடுக்கலாம். மேலும் கனசூருவில் தங்கம் எடுப்பது நடைமுறையிலும் மிகவும் எளிதானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இங்கு தங்கம் பூமிக்கு மிக அருகிலேயே இருப்பதால் சிறிய அளவிலான திறந்தவெளி பள்ளங்களை நோண்டுவதன் மூலமே சுரங்க பணிகளை செய்துவிட முடியும். மேலும் இந்த கனசூரு கிராமம் ஹாவேரி நகரிலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே அமைந்துள்ளது. இந்த சுரங்க பகுதிக்கு மிக அருகிலேயே தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் வராதா நதி ஆகியவை அமைந்துள்ளன. சுரங்க தொழிலுக்கு தேவையான போக்குவரத்து வசதி மற்றும் தண்ணீர் வசதி ஆகியவை மிக எளிதாக இங்கு கிடைப்பதால் தங்கம் எடுப்பதற்கான செலவு கணிசமாக குறையும் என சுங்கத்துறை சார்ந்த வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த புதிய தங்கச் சுரங்க திட்டம் இந்தியாவில் உள்நாட்டு தங்க உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஹாவேரி மற்றும் கனசூரு உள்ளிட்ட கிராமங்களில் வாழும் உள்ளூர் மக்களுக்கும் பெருமளவில் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.